நான் டாக்டர் சுதா சிகே ஹாஸ்பிட்டலில் கைனகாலஜிஸ்டாக இருக்கேன். இப்போ நம்ம பேச போகிற டாபிக் என்னன்னா பாலிசிஸ்டிக் ஓவரிஸ். பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் வந்து நீங்கள் ரொம்ப காமன். முதல்ல ஒரு காலத்துலலாம் யாராவது ஒருத்தருக்கு இருக்கும். இப்போலாம் வந்து வெரி காமன் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ். இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸில் பிரச்சனை என்ன தெரியுங்களா? அதை நம்ம மேபி நாங்கள் தான் அதாவது பேஷண்ட்க்கு புரியிற மாதிரி சொல்கிறோம்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணோம்னா அந்த யூஸ் பண்ண வேர்டு வந்து மிஸ்நாமர் ஆயிடுச்சு. அதாவது கருமுட்டையில் நீர் கட்டி அப்படிங்கிற ஒன்று நம்ம நம்ம சொன்ன உடனே பேஷண்ட் என்ன நினச்சிக்கிறாங்க, அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா கட்டியா, அப்போ அந்த கட்டியை வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும். கட்டி மாத்திரை மருந்தில் ஒன்று ஆப்ரேஷனில் எடுக்கணும், இல்லை மாத்திரை மருந்தில் கரைச்சிடணும் அப்படின்னு சொல்லி. பட் ஆக்சுவலி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, கருமுட்டை பையில் உருண்டையாக இருக்கும். அதனால தான் நீர் கட்டி, ஃபுல்லாக ஃப்ளூயிட் இருக்கும், அதனால நீர் கட்டின்னு சொல்லணும். ஆக்சுவலி அது கட்டி கிடையாது. உண்மையிலேயே அது வந்து வளர்ந்து முழுதாக வளராமல் வெடிக்காமல் நின்று போன கருமுட்டைகள். அதில் என்ன பிரச்சனை பாலிஸ்டிக் ஓவரிஸ் அப்படின்னா, பாலிஸ்டிக் ஓவரிஸ் பேஷண்ட்ஸில் ஓவரியில் பெருசாக பிரச்சனை எதுவும் கிடையாது. அவங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ், அதாவது அதாவது செக்ரீட் ஆக வேண்டிய அளவில் இருக்க வேண்டிய ஹார்மோன்ஸ் கரெக்டாக செக்ரீட் ஆகாமல் சில ஹார்மோன்ஸ் அதிகமாகவும் சில இது இருக்க வேண்டியதை விட கம்மியாக இருக்கும். இந்த ஹார்மோன் மாற்றத்தினால என்ன ஆகுதுன்னா, அவங்க கருமுட்டைகள் ஓரளவுக்கு வளருது, அதுக்கப்புறம் முழுசாக வளர்ந்து வெடிக்காமல் அப்படியே நின்று போயிடுது. ஸோ போன மாதம் வளர்ந்த 2 கருமுட்டை, அதுக்கு முன்ன மாதம், அதுக்கு முன்ன மாதம் எல்லா கருமுட்டைகளும் சேர்ந்தா பார்த்தீங்கன்னா நீர் கட்டி மாதிரி இருக்கு கருமுட்டை. அப்போ அடிப்படை மிஸ்டேக் சரியானா இங்கே எதுவுமே ப்ராப்ளம் இல்லை கருமுட்டை. இதுலேயே என்ன இதுனா, மேரேஜ் ஆன புதுசில் பிள்ளைங்க வருவாங்க பாருங்க, இன்னும் கட்டி இருக்காம டாக்டர்மா, கட்டி இருக்கான் டாக்டர்மா. அந்த அதில் அந்த பிஃபோர் மேரேஜ்மே இந்த அடலசன்ட் கேர்ள்ஸுக்கு இந்த பாலிஸ்டிக் ஓவரிஸ் டயக்னோஸ் பண்ணிட்டாங்கன்னா போதுங்க, பேஷண்ட் வந்ததும் வராதுமா சொல்லுது, மேடம் எனக்கு பிசிஓஎஸ் இருக்கு மேடம், எனக்கு நீர் கட்டி இருக்கு மேடம், நீர் கட்டி இருக்குமா. நான் சொல்லுவேன் என்ன தொந்தரவுன்னு சொல்லுங்கம்மா. ஸோ இதுதான் ப்ராப்ளம். ஸோ இங்கே அடிப்படையில் இருக்க ஹார்மோன் மிஸ்டேக் என்ன அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த வார்த்தை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் டயபெட்டிஸ். ஸோ சர்க்கரையில் இருக்கிற அதே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் இங்கேயும் ப்ராப்ளம் உண்டாக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா, ஒரு ஜோக்கா சொல்லணும்னா சர்க்கரையோட தங்கச்சி. அடுத்தது இவங்க கேட்பாங்க, மேடம் நீர்க்கட்டியெல்லாம் சரியா போச்சா அப்படின்னு சொல்லி. அதான் நான் திருப்பி கேட்பேன், அம்மா உங்களுக்கு சர்க்கரை வந்துருச்சுன்னா அதுக்கு முழுசாக குணப்படுத்திட முடியுமா அப்படின்னு சொல்லி. அது எப்படி மேடம் குணமாகும்? அது கண்ட்ரோலில் தான் இருக்கும். அதே மாதிரி நீர்க்கட்டியும் கண்ட்ரோலில் வச்சுருந்து நம்ம ஃப்ரெண்டாக வச்சுக்கலாம், எனிமையாக இருக்காங்க, அவ்வளோதான் முடியுமே தவிர நீர்க்கட்டியை கம்ப்ளீட்டாக குணமாக்கிறதுக்கு அது ஒன்றும் வியாதி கிடையாது. இது வந்து ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படிங்கும்போது அதை கம்ப்ளீட்டாக குணமாக்குறதுங்கிறது அப்படிங்கிறது பாசிபிள் இல்லை. பிகாஸ் அது ஒன்றும் வியாதி கிடையாது. ஸோ இந்த நீர்க்கட்டிக்கு நம்ம என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஸோ அது என்ன சொல்லுவாங்க, மேடம் இத்தனை வருஷமா இல்லை மேடம், இந்த கல்யாணம் ஆனதுலேருந்து தான் மேடம், இந்த 2 வருஷமா தான் மேடம் இந்த மாதிரி, 1 வருஷமா தான் மேடம். என்ன சொன்ன, நம்ம கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வெயிட் போட்டியா? ஆமாம் மேடம். உங்கள் வீட்டுக்கார் ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்காரு போல இருக்கு, அதனால நீங்கள் வந்து வெயிட் போட்டீங்க. அந்த வெயிட்டை மட்டும் நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன வெயிட்டில் இருக்கும்போது உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக வந்ததோ அந்த வெயிட்டை குறைங்க, தானாக வந்துடும். மேடம் இல்லை மேடம், பீரியட்ஸ் வராததுனால தான் வெயிட் போட்டு. பட் ஆக்சுவலி அப்படி கிடையாது. வெயிட் போட்டதுனால தான் அது கெட்ஸ் காம்ப்ளிகேட்டட், அக்ரவேட்டட். ஸோ அந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ங்கிறது நம்ம அடிப்படையில் நம்மள ஜெனட்டிக்கலி கூட ஒரு ரோல் இருந்திருக்கும். ஆனால் அதை அதிகப்படுத்தினதுக்கு காரணம் நம்ம போட்ட வெயிட். ஸோ அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து நம்ம வெயிட் போடும்போது இன்னும் அதிகமாகுது. அதுதான் ப்ராப்ளம். ஸோ அதை சரி பண்ணணும் அப்படின்னா, அதை வெயிட்டை குறைச்சோம்னாலே சரியாப்படும். இது எப்படின்னா, காய்ச்சல் வந்தால் காய்ச்சல் மாத்திரை மட்டும் போட்டால் போதாது. காய்ச்சல் எதனால் வருது, கிருமிகள் தாக்கத்தினால வருதுன்னா அதுக்கு மருந்து கொடுக்கணும். அதே மாதிரி பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்குன்னா அதை வந்து கரெக்டாக பீரியட்ஸ் வரதுக்கு மாதம் மாதம் அந்த மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தால் பத்தாது. அதுக்கு என்ன காரணம் அடிப்படையோ அந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ண பார்க்கணும். அப்போ தான் வந்து எல்லாமே கரெக்டாக. ஸோ இதுதான் வந்து அதனுடைய அடிப்படை அர்த்தம் பாலிஸ்டிக். ஸோ பாலிஸ்டிக் ஓவரிஸ்ங்கிறது இன்னைக்கு நாளைக்கு சரி பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. நம்ம வெயிட்டு எல்லாமே கரெக்டாக வச்சுருந்தோம்னா நேச்சுரலி அது என்ன ஆகும்னா, நம்ம இட் வில் பி ஆஸ் எ ஃப்ரெண்ட் ஆஃப் அஸ், நாட் ஆஸ் அன் எனிமி. ஸோ அதுதான் நம்மளுடைய டார்கெட். ஸோ இந்த பாலிஸ்டிக் ஓவரிஸ் ஹேண்டில் பண்ணுறது ஏஜ் அட்டன் பண்ண டைம்லேருந்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் பீரியட்ஸ் ரெகுலரைஸ் பண்ணுறது மட்டும் முக்கியம் கிடையாது. அதுக்கப்புறம் பேபி வேணுங்கிறதுக்கு மட்டும் முக்கியம் கிடையாது. இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னென்னாங்க, இந்த பிசிஓஎஸ் இருக்கவங்களுக்கு ரெகுலர் சைக்கிள்ஸ், ரொம்ப சிவியராக இருக்கவங்களுக்கு ரெகுலர் சைக்கிள்ஸ் வராது. இந்த ரெகுலர் சைக்கிள்ஸ் வராதனால என்ன ஆகுனா 2 months ஒன்ஸ் 3 months ஒன்ஸ் வரும். இவங்க என்ன பண்ணுவாங்க, அப்பா நல்லதா போச்சு, 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி தானே வருது, நமக்கு என்ன ப்ராப்ளம். ஆனால் 2 மாதம் கழிச்சு வருது. ஏன்னா பட் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த 2 மாதமும் கருமுட்டை வளருது ஆனால் வெடிக்கல. அப்போ என்ன ஆகும், அன்அப்போஸ் ஈஸ்ட்ரோஜன். இந்த ஈஸ்ட்ரோஜன் எப்பயுமே கெட்டவர், ப்ரொஜெஸ்டரான் எப்பயுமே நல்லவர். எப்படின்னா, ஈஸ்ட்ரோஜன் நம்மளை வந்து கேன்சரை நோக்கி இழுத்துட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் பல இடத்துல கொண்டு நம்ம சேஃபாக உட்கார வைக்கிறது ப்ரொஜெஸ்ட்ரான். அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் எஃபெக்டை நம்ம ஒன்ஸ் இன் 3 months தான் கொடுக்குறோம். ஸோ இட் இஸ் நாட் எ ஹாப்பி திங். அது வந்து 3 monthsக்கு ஒன்ஸ் வருதுங்கிறது சந்தோஷமான விஷயம் கிடையாது.
அப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, அடிப்படை மிஸ்டேக் வெயிட்ட குறைக்கணும். அத வெயிட்ட குறைச்சோம்னாவே, மாசத்தீட்டு கரெக்ட்டா வந்துரும். ஏன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் தானே காரணம். அதான் சரியா போச்சே! அதனால. ஸோ வாக்கிங், வாக்கிங், வாக்கிங். இன்னொரு பிசிஓஎஸ் இருக்கு. லீன் பிசிஓஎஸ். லீன் பிசிஓஎஸ்க்கு ஆல்ரெடி வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா,